அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதியும் இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதும். நீங்க நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் கூட உடனடியா நிறைவேறும். இதுக்கப்புறமா என்னுடைய விருப்பம் நிறைவேற மாட்டேங்குது, நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்கிற கவலையே உங்களுக்கு தேவையில்லை. நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருந்தா கூட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. உடனடியா உங்க வேண்டுதல் நிறைவேறும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்புக்கான ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நிறைய பேரு நம்ம சேனல்ல மெம்பர்ஸா ஜாயின் பண்ணி உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை இங்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸை ஆட் பண்ண போறேன். இப்ப நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நாம கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தீராத பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவே ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனேயே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து இந்த ரெய்கி எனர்ஜைஸ் வால்பேப்பரை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை நாள் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். தைப்பூச விரத நாட்கள்ல வரக்கூடிய இந்த சஷ்டி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. முதல்ல இன்னைக்கு நமக்கு 3-3ங்கிற சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு தேதி 3. அதே மாதிரி தமிழ் தேதி பாத்தீங்கன்னா 21, அதாவது தை மாசம் 21ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 3-3ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல 369ங்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு இங்கிலீஷ் தேதி நமக்கு 3. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி. இது முருகப்பெருமானுக்கு உகந்தது. முருகப்பெருமானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 6. அடுத்ததா இந்த வருஷம் 2025. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். சஷ்டி திதியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை கூடுதல் சிறப்பு. அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல ஒரே பரிகாரத்தை நான் உங்களுக்கு 2 விதமா சொல்ல போறேன். வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க எப்படி செய்யணுங்கிறத பத்தியும், வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரே பரிகாரத்தை 2 விதமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கைப்பிடி அளவுக்கு அரிசி நமக்கு தேவைப்படும். இந்த அரிசி சந்திர பகவானுக்கு உகந்தது. மகாலட்சுமி தாயார் இந்த அரிசியில வாசம் செய்யறாங்க. சுபகாரியங்கள் எல்லாத்துலயுமே இந்த அரிசிக்கு முதலிடம் இருக்கு. அந்த வகையில திங்கட்கிழமை நாள்ல அரிசிய வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்காத காரியங்களை கூட உடனடியா நடத்தி காட்டும். இந்த அரிசியை வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தட்டு தேவைப்படும். எவர் சில்வர் தட்டு, பிளாஸ்டிக் தட்டு, பித்தளை தட்டு, இப்படி எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இதுல பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சந்திரஹோரை நேரம்.
நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு. அதனால முடிஞ்சவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை இருக்கும்னா சாயங்காலம் நான் இப்ப சொன்ன நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. இப்போ சுத்தமா இருக்கீங்க அப்படின்னா உங்க பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. மத்தவங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். உங்களுக்கு எந்த வேண்டுதல் வேணாலும் இருக்கட்டும், எந்த வேண்டுதல் உடனடியா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்காக செய்யலாம். சொந்த வீடு கட்டுறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு, வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, செய்கின்ற தொழில்ல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இன்னும் சொல்ல போனா குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு, நல்ல மார்க் வாங்குறதுக்கு, குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, இப்படி உங்களுக்கு எந்த வேண்டுதல் வேணாலும் இருக்கட்டும். ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய தட்டுல கைப்பிடி அளவுக்கு அரிசிய பரப்பி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமா நாம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியையே இந்த பரிகாரத்துக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்படி அரிசிய அந்த தட்டுல பரப்பி வச்சதுக்கு அப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரலால, அதாவது ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி அந்த அரிசியில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இங்க நீங்க எந்த பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது, எந்த ஒரு பேப்பரையும் பயன்படுத்த போறது கிடையாது. தட்டுல பரப்பி வச்சிருக்கக்கூடிய அரிசி தான் உங்களுக்கு பேப்பர். உங்க வலது கை ஆள்காட்டி விரல் தான் உங்களுக்கு பேனா. 369ங்கிற நம்பரை அந்த அரிசியில நீங்க எழுதிக்கோங்க. இப்போ அந்த அரிசிக்கு மேல உங்க 2 உள்ளங்கையையும் வச்சுக்கோங்க. என்னங்க நீங்க, நான் உள்ளங்கைய வச்சா 369 எழுதி வச்சிருக்கக்கூடிய நம்பர் அழிஞ்சு போயிடுமேன்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது. 369ங்கிற நம்பரை எழுதிட்டு அந்த அரிசிக்கு மேல உங்க 2 உள்ளங்கையையும் வச்சுக்கிட்டு சுத்தமா இருக்கீங்க, பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஷண்முக பதையே நமோ நமக. ஓம் ஷண்முக பதையே நமோ நமக. ஓம் ஷண்முக பதையே நமோ நமக. இப்படி இந்த மந்திரத்தை குறைஞ்சது 10 நிமிஷம் சொல்லுங்க. சப்போஸ் இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு, இந்த நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருக்கீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. நான் முருகனின் திருவேல் பாதுகாப்பில் இருக்கிறேன். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ப்ரொடெக்டட் பை லார்ட் முருகன்ஸ் டிவைன் வேல். இந்த அஃபர்மேஷனை 10 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷ்ல அப்படி இல்லைன்னா தமிழ்ல சொல்லலாம். நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா மந்திரத்தை சொல்றதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷனை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க சொன்னா போதுமானது. எதை சொல்றதா இருந்தாலும் நம்பிக்கையோட 10 நிமிஷம் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. உணர்ந்து சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை உங்க வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி முருகப்பெருமான் கிட்ட அந்த வரத்தை நீங்க கேளுங்க. அடுத்ததா அந்த அரிசியை எடுத்துக்கொண்டு போய் தனியா டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இந்த அரிசிய நாளைக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. எப்படியா இருந்தாலும் இந்த கைப்பிடி அளவுக்கு அரிசி நாளைக்கு நமக்கு சமையலுக்கு பத்தாது. இந்த கைப்பிடி அளவுக்கு அரிசி கூட உங்களுக்கு எவ்வளவு அரிசி சமைக்கிறதுக்கு தேவைப்படுமோ அதை மிக்ஸ் பண்ணி நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.